5ஆம் தேதி அன்று சத்தியமங்கல வட்டம் பின்னம்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட குறும்பபாளையம் வருவாய் கிராமத்தில் குல எண் 178 பினிஷ் கல்குவாரி என்ற 7.5 ஹெக்டேர் பரப்பிலான கல்குவாரிக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. கூட்டம் 11 மணிக்கு தொடங்கியது, அறிவித்திருந்தார்கள். ஆனால் 11:30க்கு தான் கூட்டம் தொடங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த கூட்டத்தை பின்னம்பள்ளி ஊராட்சிக்குள்ளேயே ஏதாவது ஒரு இடத்தில் செட்டு போட்டு நடத்தணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடந்திருக்குது. மக்கள், அந்த உள்ளூர் மக்கள் எல்லோரும் பங்களிக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு மண்டவில்லைனா கூட செட்டு போட்டு நடத்தணுங்கிற கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கொடுத்திருந்தோம். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. இங்கே 11:30 மணிக்கு கூட்டம் தொடங்கியது. கூட்டம் தொடங்கியவுடன் உள்ளூரை சேர்ந்தவர்களுக்கு முதலில் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் உள்ளூரை சேர்ந்தவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் கூட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தாமல் மாவட்ட கோபி சாராட்சியர் அவர்கள் கூட்டத்தை திடீரென்று ரத்து செய்து விட்டார்கள். இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஒரு கூட்டத்தில் இல்லை. ஏற்கனவே சென்னையில் நடந்த பேனா நினைவு சின்னம், சென்னை எண்ணூர் நடந்த அனல் மின் நிலையம், இந்த மாதிரி 2000 பேர் 3000 பேர் எதிர்ப்பாக போகிறது கூட 10 பேர் ஆதரவு பேசும் நிகழ்வுலாம் நடந்தது. ஆனால் அதையெல்லாம் முன்னாடியே அதிகாரிகளுக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே அதை செய்யாமல் கூட்டத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு போனது ஒரு ஜனநாயக படுகொலை. குறிப்பாக கூட்டத்தில் கிரிட்டீரியா அடிப்படையில் ஒரு கல்குவாரி கருத்து கேட்பு கூட்டம் என்பது காலை 11 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் 3 மணி வரைக்கும் நடந்திருக்குது. சென்னை அனல் மின் நிலைய எண்ணூர் அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டம் 20/12/2025 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணிக்கு தான் முடிஞ்சது. குஜராத்தில் அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு தான் முடிஞ்சது. எல்லா கருத்துக்களையும் கேட்டு பதில் பண்ணுறதுக்கு தான் கருத்து கேட்பு கூட்டம். ஆனால் இந்த கருத்துக்களை முழுமையாக கேட்காம கருத்து கேட்பு கூட்டத்தை முடித்து விட்டார்கள். இந்த குவாரி சட்ட அடிப்படையில் இயங்க முடியாது என்பதற்கு நாங்கள் ஆதாரங்களை வைத்திருக்கின்றோம். இந்த குவாரி இயங்கக்கூடிய புலத்திலிருந்து 300 மீட்டர் சுற்றளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீடு இருக்கு. அது இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆவணத்திலேயே பாருங்க, இதான் மேப்பு. இந்த மஞ்சள் வண்ணம் போட்டிருக்கிறதா குவாரி, மஞ்சள் வண்ணம் போட்டிருக்கிறதா குவாரி. இதிலிருந்து 295 மீட்டர்ல வீடு இருக்குது. அது மட்டுமல்ல, குவாரியை ஒட்டி மேற்கு புறத்திலேயே அரசாங்கம் கட்டிய அந்த வண்டி பாதையில கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டு இருந்தால் 300 மீட்டர் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த குவாரியினுடைய வடபுற பகுதியில் 179/1 சொல்லி 10 சென்ட் புறம்போக்கு நிலம் இருக்குது. புறம்போக்கு நிலத்துக்கு 10 மீட்டர் இடைவெளி விடணும். அது மட்டுமல்ல, இந்த குவாரி அமைகின்ற இடம் 2.9529 ஏர்ஸ் என்று ஏற்கனவே ரெக்கார்டு இருக்கு. ஆனா இவங்க 2.96 சொல்லி பரப்பளவை மாற்றி சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ரெவன்யூ ரெக்கார்டு தப்பா, இவங்க குவாரியினுடைய மைனிங் தான் தப்பான்னு தெரியல. அது மட்டுமல்ல, அது 500 மீட்டர் சுற்றளவிற்குள் தண்ணீர் எடுக்கின்ற இடங்கள் இருக்கிறது. அப்போ அனுமதி கொடுக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த குவாரியை சுற்றி பஞ்சமி நிலம் இருக்குது. ஏற்கனவே இந்த குவாரிக்கு அருகில 154 என்ற இடத்துல பஞ்சமி நிலத்தில் திருநாவுக்கரசு என்பவர் 31 கோடி ரூபாய்க்கு கற்களை வெட்டி எடுத்தாருன்னு இதே கோபி சாராட்சியர் தான் அபராதம் வச்சிருக்காரு. அதை 31 கோடி ரூபாய்க்கு அவருக்கு எப்படி வெடிமருந்து வந்தது, அதன் மீது சட்டவிரோதமாக வெடிமருந்து கடத்தி கொண்டு வந்தாரு, நடவடிக்கை எடுங்கன்னு கோரி அது விசாரணையில் இருந்துட்டு இருக்குது. இந்த குவாரியை பொறுத்தவரை சுற்றி 500 மீட்டர் வீடு இருக்குது. அரசு புறம்போக்கு நிலம் 10 மீட்டர் இருக்குது. நீங்க பரப்பளவு அதிகமாக காட்டுறாங்க. அதே மாதிரி மேற்கு இருக்கக்கூடிய வண்டி பாதையும் சேர்த்து இவங்க குவாரியில வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 155 2 156 2 154 2 புலத்துக்கு 10 மீட்டர் இடைவெளி இல்லாமல் இருக்குது. பாதை வசதி சொந்தமாக செய்யணும். இங்க பாதை வசதி வந்து அரசு இடத்தை இங்க வந்து பாதை வசதியை காட்டியிருக்காங்க. 45 வகையான ஆவணங்கள்ல 15 வகையான ஆவணங்கள் இல்லை. இப்படி பல்வேறு விதையான விதிமீறலோடு இருக்கிறது. ஏற்கனவே சத்யசாய் கல்குவாரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. வனத்திலிருந்து 50 மீட்டர் தூரத்துக்குள்ள இருக்குது. அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய தார் பிளான்ட் என்பது 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வனம் இருக்கக்கூடாது. ஆனா இங்க இருக்குது. இப்படி 31 கோடி ரூபாய்க்கு கற்களை வெட்டி சட்டவிரோதம் எடுத்திருக்காங்கன்னா அனுமதியான இடத்துல இங்க அரசாங்கம் என்பது
எங்கு வேலை செய்யுது அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறோம். இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டம் என்பது முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை. ஈரோடு மாவட்டத்தில் இது போன்ற நிகழ்வு ஏற்கனவே குறையம்பாளையத்தை கவுண்டம்பாளையம் கல்குவாரி நடந்த பொழுது அங்கே மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டாங்க. இங்கே எல்லாமே ஜனநாயக அடிப்படையில் இல்லாமல் இருக்குது. தமிழக அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை கல்குவாரிகளிலும் இயங்கி முடித்த அத்தனை கல்குவாரிகளையும் ஆய்வு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான போராட்டத்தை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கமும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் இணைந்து போராட்டத்தை மேற்கொள்வார்கள். நீதி பெறும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே கூட்டத்தை நடத்தாமல் முடித்தது என்பது சட்டவிரோதம். இந்த கூட்டத்தை ரத்து செய்து மீண்டும் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம். அதுவும் உள்ளூரிலே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம்.